அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஜெர்மனி இரண்டாக பிளவுபட்ட ஒரு நேரத்தில் இரண்டு ஜெர்மனியையும் பிரிப்பதற்காக பெர்லின்ல ஒரு மிகப்பெரிய சுவர் ஒன்று கட்டப்பட்டு இருந்ததாம். அந்த நேரத்தில் கிழக்கு ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், மேற்கு ஜெர்மனியில் இருக்கிற மக்களை வெறுப்பேற்றுவதற்காக தங்களிடம் இருந்த பழைய துணிகள் குப்பைகளில் எல்லாம் இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்களாம், சுவத்துக்கு அந்த பக்கம் அவர்கள் கொட்டி விடுவார்களாம். அதை பார்த்த மேற்கு ஜெர்மனி மக்கள் இதற்கு பதிலாக நம்ம ஏதாவது திரும்ப செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் என்ன செய்தார்களாம், குப்பையா போடுறீங்க எங்க பக்கம், உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்குறோம் பாரு அப்படி என்று மேற்கு ஜெர்மனியில் இருந்த மக்கள் குப்பையை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக பிஸ்கெட், பால் மற்றும் இனிப்புகள், துணிமணிகள் இவற்றையெல்லாம் அழகா பேக் பண்ணி சுவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற கிழக்கு ஜெர்மனி மக்களிடத்துல அதை வைத்துவிட்டு ஒரு சின்ன வாசகம் வைத்திருந்தார்களாம். உங்களிடம் இருந்ததை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீர்கள், எங்களிடம் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அப்படி என்று. நீங்கள் வெறுப்பையும் கோபத்தையும் அசிங்கத்தையும் எங்களுக்கு கொடுத்தீர்கள், ஆனால் நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அன்பையும் திரும்ப தருகிறோம் அப்படி என்று பழிக்கு பழி இப்படி வாங்கினார்களாம். பழிக்கு பழி என்பது மற்றவர்களை அழிப்பதில் அல்ல, மாறாக நம்முடைய நன்மதனத்தாலும் நம்முடைய அன்பாலும் நம்முடைய கனிவிரக்கத்தாலும் தான் மற்றவர்களை பழி வாங்க வேண்டும். ஆகவே அன்பு செய்து பழி வாங்குங்கள் மற்றவர்களை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.